அவங்க இனிமேல் வந்து உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. ஆனா நீ யாருக்காவது தொந்தரவு பண்ற மாரி இருந்ததுன்னா, அது வேற மாரி ஆயிடும். என்ன எங்க அப்பாங்கலாம் லோக்கல் ஆளுன்னு நெனைக்காதீங்க. அத விட கேவலமானவங்க. சரியா? அவரு சரி டாக்டரா இருக்காரு, இவரு வந்து என்ஜினியரா இருக்காரு, இவரு ஹாஸ்பிடல் அப்படிலாம் கிடையாது மேட்ரு. என்ன பிடிக்கலன்னா பிடிக்கல அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு உன் கத. அவங்க சரி சொன்னதே ஒரு தான் நானும் உனக்கு சொல்றேன் லாஸ்ட்டா. சாரிப்பா. ஐம் சாரி. ஓகே. சாரி. எனக்கு கஷ்டமா இருந்துச்சப்பா. அந்த பொண்ணு படிக்குதான். படிக்கிறேன்லாம் சொல்லுது. என்னவோ போங்க. விடுங்க. அப்பா மேலே வரீங்களா? ஹாய் லோக்கல் பாய் வணக்கம் வாங்க. ஹாய் வாங்க. ஆர்த்தி நீ பேசுனதெல்லாம் இதுவும் எடுத்து வச்சுட்டாங்க எங்கள் அப்பா. சரியா? இப்போ நீ என்ன பேசியிருக்கியோ அது அந்த வாக்கு மூலம் எல்லாம் ரெடியாக இருக்குது எங்கள் அப்பாங்கிட்ட. என்னோட லைவ்லேயும் இருக்கும். இனிமேல் கவனமாக இருந்துக்கோ. அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நீ அப்புறம் ப்ளீஸ்ப்பா காலில் விட கையில் விடனா கூட அவங்க விட மாட்டாங்க. சுந்தர் ஓகேம்மா. என்னாச்சு? ஏன் போயிட்டு வர? இல்லை ராஜேஸ்வரி. அடப்பா. அது வந்து ஒரு பொண்ணு என்ன கெட்டதோ நல்லதோ கெட்டதோ, ஆனால் ஒரு பொண்ணாக பிறந்துட்டா ஒரு தாய்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தாய்மைக்குள்ள விதைகள் வரும். அந்த விதைகள் அழகாக இருக்கணும். அவ்வளோதான் அப்பா. ஆனா ஆனா ராஜ்யமா என்ன தெரியுங்களா, நீங்க ஆனா அதை பத்தி நீங்க எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க. அதாவது இப்படி நடக்குமா அப்படின்னு எதை பத்தி யோசிக்காதீங்க. ஏன்னா என்னை விட இப்ப ராஜாரெடி எல்லாருமே ஃபுல் எல்லாம் பெரிய ஆளுங்க எல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ அதனால நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க அப்படி. ஏன்னா எந்த சேனலுக்கு போறா இப்ப ஏதாவது ஒண்ணுன்னா போதும். இப்ப டேடி 2 பேரும் ஒரு விரல் அசங்கினா போதும், நான் அங்க அங்க அவங்க லைவ்ல நல்லா எல்லாரும் நல்ல பழக்கம், எங்கேயுமே போக முடியாம பண்ணி விட்டுருவோம். அப்புறம் அந்த அளவுக்கு முடியும். அதனால சரி அவங்கள மீறி நம்ம, ஏன்னா நம்மளும் பெரியவங்க அவங்க, அவங்கள மீறி நம்ம பண்ண எனக்கும் இல்லப்பா. அவங்க டேடி தான். எனக்கு எனக்கு என்னன்னா, அவங்க மேல இருக்கிற ஒரு மரியாதைக்காக பொண்ணா தான் விட்டுறோம். இருந்து இன்னொரு பொண்ணுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியப்படுத்தணும், ஞாபகப்படுத்தணும். அதனாலதான் நான் அந்த வேலையை செஞ்சேன், பேசினேன். இல்லைன்னா அது நீங்க வந்து அதை சொல்ல முடியாது இல்லையா? கரெக்ட் கரெக்ட். இல்ல கரெக்ட்டுங்களா? இல்ல கரெக்ட் தான் ஒரு ராஜ்யமா. குடும்பத்துக்கு நீங்க வரணும், ஒரு குழந்தை குட்டிங்களை பெத்துக்கணும், அதுங்களுக்கு நம்ம நல்ல வழி காமிக்கணும்னா ஒரு அம்மா வந்து நம்ம கரெக்டா இருக்கணும். நம்ம சரியில்லாம போனா அந்த குழந்தைங்களோட நிலைமை நாளைக்கு, நம்மளுக்கு ஒரு கல்யாணமே ஆயிடுச்சு, கடவுள் புண்ணியத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுனால என்ன பண்ணும் அந்த குழந்தைங்க? 4 பேர் பார்க்கும்போது என்ன பேசுவாங்க? நான் அததான் அந்த இதுல தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அந்த பொண்ண பத்தி யோசிக்கல. ஓகே ராஜ்மா. இவரு அருண் வராரு போல இருக்கு. அந்த இன்னொருத்தர் அந்த பாட்டு பாட வரல, அவரு வருவார்னு நினைக்கிறேன். அவர் பேர் அருணாப்பா? ஆமா அருண் வந்து இந்த நம்ம சேனல் கூட கொடுத்துருக்கீங்களே அவரு, ஓ புரியுதா? சரிங்க. சரிங்கப்பா. அதான் அதான் நீங்க எதை பத்தி வரி படிக்காதீங்க ராஜ்மா. நீங்க ஹாப்பியா இருங்க, உங்களுக்கு நல்லதான் நடக்கும். சரிங்களா? என்னைக்குமே நாங்க உங்க நான் கூடவே தான் பாத்துக்கிறேன். இருப்போம். ஓகேப்பா, நம்ம பாத்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரி. ஓகே வாங்க. விஜய் செல்லம் பாய். தங்கம் பாய். சுந்தர்மா பாத்தியா பிரச்சனை என்னன்ட்டு, எதுக்காக பிரச்சனை ஓடின்னு இருக்குன்ட்டு? அதனாலதான் ஏன்னா உனக்கு எதுவும் தெரியாம இப்பதானே வந்திருக்க, தெரியாம நீ வந்து ஐயோ என்ன நடக்குது, ஏன் அப்பா இப்படி பேசுறாரு, அக்கா ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு யோசிக்க கூடாதுல்ல, அவ்வளோதான். பிரகாஷ் வணக்கம். பிரகாஷ் வாங்க. தங்கம் சாரி ப்ளீஸ். ஓகே. ஹாய் அருண் வாங்க. ஹலோ. வணக்கம். ஹாய். வணக்கம் வாங்க. ஹாய். ஃபீல் பண்றதுக்கு எதுவும் ஒன்றும் இல்லை. ஆர்த்தி ரவி, நீங்க பல தடவை நீங்க ஒவ்வொரு லைவா போயிட்டு அது என்னென்ன பண்ணுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சரியா? நான் அமெரிக்கால இருக்கேன்.